சிவகங்கை மாவட்டம் அருகே அடுத்தடுத்து நடந்த கொலை சம்பவம் காரணமாக கிராமத்தினர் அனைவரும் உயிர் பயத்தில் ஊரை காலி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மாத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட நாட்டாக்குடி கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வந்தனர். குடிதண்ணீர், போக்குவரத்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையில் பாதி குடும்பத்தினர் கிராமத்தை காலி செய்துவிட்டனர். இந்நிலையில் கிராமத்தைச் சேர்ந்த கணேசன் மற்றும் சோனை முத்தன் ஆகிய இருவர் அடுத்தடுத்து மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து அச்சமடைந்த கிராம மக்கள் அனைவரும் ஊரை காலி செய்து மாற்றிடத்திற்கு கிளம்பியுள்ளனர். தற்போது முதியவர் ஒருவர் மட்டும் அக்கிராமத்தில் வசித்து வருகிறார். 5000 குடும்பம் வாழ்ந்த குடும்பத்தில் கடைசியில் படிப்படியாக குறைஞ்சி இப்போ 50 பேர் இருந்தாங்க ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ கடைசியில் எம்இதில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கொலை கழுத்து அறுத்து கொண்டு போய் சிவகங்கை கோர்ட்டில் போட்டதாக தகவல் நியூஸ் வந்துச்சு. அதை பார்த்துட்டு நியூஸ் பொதுமக்கள் எல்லாம் வீதி அடைஞ்சு எல்லாரும் இப்போ உயிர் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களுடைய உடைமைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆடு மாடை எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துகிட்டு ஊரை விட்டு வெளியேறிட்டாங்க ஐயா. இதனால இப்போ ஊர் வெறிச்சோடு தனிமையாக இருக்குது. இப்போ நான் மட்டும் தனியாக இருக்கேன். நான் போக முடியல. பெத்த தாய் பிள்ளையை விட்டு கருவில் இருக்க பிள்ளையை எடுத்து போடாது, எவ்வளோ பிரச்சனை. அது மாதிரி என் தாய் நாடை நேசிக்கிற கிராமத்தில் நாங்கள் இருக்கிறோம். என் உயிர் உள்ள வரைக்கும் இந்த ஊரில் தான் இருப்பேன். மாட்டேன்னே போயிட்டாங்க. இத்தனை வருஷமா இங்கே இருக்கிற பார்த்தாச்சு. எல்லாரும் அரசியல் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. எதுவுமே செய்யலை. ஓட்டு வாங்குறப்ப வாராங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. மாவட்ட ஆட்சியில் எதுவும் கண்டுக்கிறது கிடையாது. எதுவுமே இருக்கிற அதனால கிடையாது. அச்சல் பீதி அடைஞ்சு போயிட்டாங்க. அவங்க சொல்கிறது நியாயம்தான். எதுவுமே நடக்கலை. உண்மைதான். அது நிலவரம் தான். அதனால எங்களுக்கு தயவு செய்து கையெழுத்து கேட்கிறேன். இந்த உடனடியாக செய்தியை பார்த்து எங்களுக்கு பாதுகாப்பையும் அடிப்படை வசதி செஞ்சு கொடுத்து ஊரை மீட்டு கொடுங்க தான் நான் கேட்கிறேன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.